அன்பான லட்சுமணன் குடியிருப்பு வாக்காளர் பெருமக்களே, எனது தமிழராமே, இந்த விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமைமிகு பாசமிகு நேசமிகு அண்ணன் கிழக்கு ஒன்றியத்தினுடைய பரமக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதை ஜெயக்குமார் அவர்களே, இங்கு வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட அயலரணியுடைய அமைப்பாளர் அருமைமிகு அண்ணன் என் பாசகர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் ஜோசப் அவர்களே, பரமக்குடி கிழக்கு ஒன்றியத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் உதயா அவர்களே, ஏன் இந்த கிளைக்கழக செயலாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, அன்பு தலைவர் முத்தமிழறிஞர்களுடைய உடன்பிறப்புகளே, கழக தளபதி அவர்களுடைய அன்பு தாய்மார்களே, தங்கைகளே, அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது எதற்கு என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் யாரோ என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. கடைசி கதையா இருக்குன்னு நினைப்பீங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்லுமா சொல்ல விரும்புறேன். கேள்விப்பட்டேன், இந்த பணம்லாம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. எந்த பணம் வந்தாலும் சரி, இன்னும் 2.25 ஆண்டு காலம் நமது ஆட்சியாளர் அன்பு தளபதியோட ஆட்சியாளர் இருக்க போயிருக்கு. இதற்கு பிறகு இன்றைய சூழ்நிலையில இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்க எல்லாம் பேப்பர்ல, நியூஸ்ல, உங்க வாட்ஸ்அப் தளங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 10 ஆண்டு கால அந்த அராஜக பாசிச பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்து செயல்படக்கூடிய மத பித்து பிடிச்ச அந்த மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் எழுதிவிட்டது. தனது குடும்பத்தையே நாட்டுக்கு அர்ப்பணித்த நேருவின் மகனாகிய வீரமங்கை இந்திராவின் புதல்வனாகிய ராஜீவ் காந்தி அவர்களுடைய புதல்வன் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூடிய விரைவில் 2016 பிரதமராக இருக்க அத்தனை வாய்ப்புகளையும் இன்று இந்திய மக்கள் நாடு தழுவி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அனைத்து செய்திகளும் மகிழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நமது திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெறக்கூடிய இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி சுமார் 360 இடங்களை தாண்டி 400 தொடும். அதனால் ராகுல் காந்தி அவர்களே பிரதமராக வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அன்பு தங்க தளபதியாருடைய ஆட்சியில அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்க தாமரை மலரவே மலராது. ஏன்னா அடிக்கிற வெயில கூடிய சூரியனுடைய ஹீட் அப்படி இலையும் கருவி போயிடும், தாமரை முட்டையே வாய்ப்பு. ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த தமிழக மக்களுக்காக சிந்தித்து 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 தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வாழ்நாட்டில் எந்த நாட்டுக்கு எந்த மாநிலத்தையும் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் உள்ள டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு இந்த மோடி பிரதமரா இருக்கிற குஜராத்துக்கு போனீங்கன்னா இப்படி குஜராத்ல இப்படி கிராமம் இருக்கும். இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட வீடுகளும் மண் சுவர்ல முக்காசி வீடு வச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடம்ல பாத்தீங்கன்னா 4 கம்பு ஊதி வேலை 2 ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நாப்பா இருக்கு தாலுகா ஆபீஸ்ன்னு சொல்லுவீங்க. தாலுகா ஆபீஸ் அங்க என்ன இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க சொல்ற இடத்துல போனீங்கன்னா அங்கே ஒரு ஓட்டு கட்டையில ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாரு தாசில்தார். இன்றும் இவர்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. வடநாடு கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில தமிழகத்தில் குக்கிராமங்களுக்கு ரோடு போச்சு. அலுவலகங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், பாலங்கள், மேம்பாலங்கள், பள்ளிக்கூடங்கள், காவல் நிலையங்கள், என்ன தடுத்துக்கிற அரசு அலுவலகங்களை அப்படி 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 பக்காவா இருக்கு. தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே இல்லை. நீங்க வேணும்னா உங்க வீட்டுக்காரங்க சொல்லி கூட்டிட்டு போங்க வடநாடு பக்கம். ஒரு 10 நாள் டூர் போனீங்கன்னா தெரியும் அங்க என்ன லெவல்ல வச்சிருக்காங்க. சிட்டி தவிர ஒண்ணுமே உருப்படி இருக்காது. ஆனா அவருடைய புதல்வன் இன்றைய தங்க தகுதி மகளிர் அப்படி என்னத அவரை என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு ராசி இல்லாத முதலமைச்சருக்கான எந்த வாய்ப்பையும் இறைவன் இவருக்கு எழுதலை. இவங்களுடைய பொய் குத்தலாட்டம், இந்த ஒரு மல்லிகிட்ட தவறு போய் முதல்வரானார். இவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஏதாச்சும் வெட்கமான ரோசம் சூடு சொல்ல ஏதாச்சும் இருக்கா? இவங்க எந்த தொகுதியில நின்று ஜெயிச்சு முதல்வரானாங்க? அந்த 2 வயது இளமையில எஸ் நீங்க சொல்லுங்க, எங்கேயாச்சும் போய் இந்த தொகுதியில நான் நின்று இத்தனை லட்சம் ஓட்டுகள் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று முதல்வராக வந்தேன். எல்லாம் லக்கில வந்த வேலைகள். அதனால இவர்களுக்கு அந்த உழைப்பு நான் என்னன்னு தெரியாது, மக்களை பத்தின எந்த தெரியாது.